ஏற்கனவே அண்டை நாடுகளோடு வந்து இந்தியாவுக்கு வந்து ஒரு சுமூகமான உறவு இல்லை. இலங்கை, பங்களாதேஷ், நேபாளம், பாகிஸ்தான் எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனா எல்லாமே வந்து மோதலாக தான் இருக்குது, முட்டல் உரசலாக தான் இருக்குது. அதனால் அவங்க வந்து இது வந்து செய்ய போகிறதில்ல. ரெண்டாவது, மோடி 2014 வந்து பிரதமராக பதவியேற்ற போது தெற்காசிய நாடுகளுடைய எல்லா தலைவர்களையும் அழைத்திருந்தார். அதில் ராஜபக்சேவும் ஒருத்தர். அப்போ இனப்படுகொலைக்கு காரணமான ராஜபக்சேவே தன்னுடைய பதவியேற்பு விழாவுக்கு வரவழைத்த மோடி கச்சத்தீவெல்லாம் வந்து திரும்ப மீட்பதற்கெலாம் எந்த முயற்சியும் செய்ய மாட்டார். இப்போ அமெரிக்கா வந்து 50% டேக்ஸ் போட்டிருக்குது. அதில் நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து கோவை, ஈரோடு, திருப்பூர், கரூர், அப்புறம் வேலூர், வாணியம்பாடி, தூத்துக்குடி, இந்த மாதிரி பல இடங்களில் வந்து ஜவுளி உற்பத்தி, இன்ஜினியரிங் பொருட்கள், இறால், கடல் உணவுகள், இந்த ஏற்றுமதி வந்து பாதிச்சிருக்கு. தோல் இதெல்லாம் பாதிச்சிருக்கு. இதை வந்து சரி செய்வதற்கு தமிழக அரசு ஆவணம் செய்ய வேண்டும் அப்படின்னு விஜய் வந்து அறிக்கை விடுறாரு. இதில் தமிழக அரசு என்ன பண்ண முடியுன்ற அறிவு அவருக்கும் இல்லை, அவருக்கு எழுதி கொடுத்தவங்களுக்கும் இல்லை. இது ஆவணம் செய்கிறது வந்து யார் செய்ய முடியும்? இந்திய அரசு, இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம், இவங்க தான் பேசி செய்ய முடியுமே தவிர, இங்கே திமுக அரசோ இல்லை ஸ்டாலினோ போய் நேரடியாக ட்ரம்புக்கு ஃபோனம் போட்டு இந்தியாவில் மற்ற ஸ்டேட்டுக்கெலாம் வரி போட்டுக்குங்க, தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீங்கள் வரி போடாதீங்க அப்படின்லாம் வந்து கேட்க முடியாது. அப்போ இதெல்லாம் வந்து திமுகவினுடைய ஒரு தோல்வியாக காட்டுவதற்கு முயற்சி செய்கிறானே தவிர, உண்மையிலே அவருக்கு வந்து அரசியலை பற்றியோ ஆட்சியை பற்றியோ இதெல்லாம் அவருக்கு எதுவுமே தெரியலன்றது தான் அது காட்டுது.